ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து ஸ்லோவேனியா ட்ரிப் வந்து போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 4 டேஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்து போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா வீடு மாதிரி நாங்கள் ஏர்பிஎன்பியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம குக்கிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றனால. ஏன்னா குட்டீஸை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா நாளும் பார்த்திங்கன்னா வெளியெலாம் வந்து சாப்பிட முடியாது ஹோட்டலில். அதனால் வீட்லேயே அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்றனால நாங்கள் வீடு மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3 ஃபேமிலி வந்து சேர்ந்து போயிருந்தோம். இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டே 1 எடுத்த வீடியோ தான் இது. காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ரூட்டெல்லாம் வந்து தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா லேக் பிளட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ராவல் டைம் வந்து ஆயிடுச்சு. இதுதான் வந்து அந்த லேக்கு. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. இந்த லேக்கோட வியூ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு மலை மேலேருந்தும் நம்ம வியூ வந்து பார்க்கலாம். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெக்கிங் தான் வந்து பண்ணி போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆச்சு போகிறதுக்கு. நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். நம்ம கீழேருந்து இந்த லேக்கோட வியூ பார்க்குறத விட மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது போட்டிங்கும் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்ருந்தோம். லஞ்சும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டிங் வந்து பண்ணிக்கலாம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நடக்கிறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். வெக்கேஷன் டைம்ன்றனால கூட்டமும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக தான் இருந்தது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. மேலே போக போக குளிருமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் குளிர்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரில. ஏன்னா கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜாலியாக இருந்தது. நல்லா வந்து அவங்க என்ஜாய் பண்ணி வந்து நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்களும் நடந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ மேலே உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த லேக்கோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மேலே வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வெக்கேஷன்லாம் வந்து போக முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா கூட்டமும் வந்து அதிகமாக இருக்கும். சம்மர் ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சம்மர் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 months தான் வந்து இங்கே இருக்கும். வின்டர் டைமில் வந்து எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் வெயில் வந்தாலே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கே. அதனால சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே வந்து இந்த மாதிரி கூட்டமாக தான் இருக்கும் இங்கே. கொஞ்ச நேரம் பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பசிக்குதுன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டிங்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் 3:30க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். சரி நம்ம கீழே இறங்கிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்து நாங்கள் கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு, ரொட்டி இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.